ஓடிடி வந்து நீங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ், லாங் ஜேர்னி. ஆமா, நீங்க இப்ப விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆமா, நம்ம தம்பி பிரசாந்த் தான் பண்ணலாம். அவர் ப்ரூஸ்லி பண்ணிட்டு வழக்கம் போல திருப்பி புத்தகத்தை எடுத்துட்டு நானும் பைக்ல சுத்தாத இடம் இல்லை, எனது அடங்காத ரிலீஸ் ஆகல. சரி 2 பேரும் நானும் முயற்சி பண்ண அவனும் முயற்சி பண்றான். அப்போ அந்த கதை சொன்னதுலேருந்து ஷூட்டிங் போனதுக்கு 2.25 வருஷம் ஆச்சு. நான் வந்து 2002ல பார்த்த 800க்கு முன்னாடி இந்த இடம் பார்த்துருக்கேன். 2003 2004 நாங்கள் போய் வர்ணஜாலத்துக்கு அங்கே மாண்டேஜஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கே தான் போயிட்டு அவர் ஸ்ரீகாந்த் வந்து சதாவை என்கவுண்டர் பண்ணுவாங்க சீன், அது அங்கே தான் பிளான் பண்ணோம். அங்கே ஜனங்க வந்து எங்களை எடுக்க விடல. டீசல் எழுதி 18 வருஷம் ஆச்சு, அடங்காத எழுதி 14 வருஷம் ஆச்சு. 2 படத்தையும் இன்னும் யாரும் தொடக்கூடல. 2 கதையுமே யாரும் தொடக்கூடல. கோ இன்சிடென்ட் கூட நடக்கல. இந்த மாதிரி ஒரு சீன் அவன் எடுத்தான்ப்பா, இந்த அப்படி கூட எடுக்கல. இப்போ நாம இன்னைக்கு எடுக்கிற கேமரா வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சது வந்து இதில் ஆரி அலெக்ஸாவில் எடுத்துகிட்டு இருந்தோம். அலெக்ஸா S35 எடுத்தோம். இப்போ பார்த்தா சோனி வெனிஸில் தான் முடித்தேன். அதுக்குள்ளே அப்டேட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. ஸோ இன்னி இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து டெய்லி ஒரு கேமரா வரும். டெக்னிக்கல் அப்டேஷன்றது வந்து அது கேமராமேன் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரேம் வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன வருது இண்டஸ்ட்ரிக்குள்ளே, உங்கள் சீனை வந்து என்ன மாதிரி சொல்லணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அந்த சமுதாய நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம்ல, நான் ஒரு படம் ஒன்று எடுக்கிறேன், அதுக்கு என்னோட பேக்கப், அந்த ஃபஸ்ட்டு படம் தான் என்னோட பேக்கப் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகே, இந்த ஒரு படம் எடுத்திருக்கான், இவனுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, பார்ப்பாங்க, இவன் வணிக ரீதியாக ஒரு ப்ராஃபிட் கொடுப்பேன். ஏன்னா நம்ம சினிமான்றதே ஒரு வணிகம்ன்ற அந்த சூழலுக்குள்ளே மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பர்சனலான ஒருத்தனுக்கு எடுத்தால் அதுதான் சரி. அதுதான் சரி. ஓகே, ஏன்னா நம்ம அதுதான் புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஏன்னா ஒரு டைம் வந்து சினிமாவை இப்படி மாற்றுறோம் சொல்லியிருந்தவங்களா, இப்போ வணிகம் அந்த ரீதியாக தான் இப்போ ஃபுல் வந்துட்டு இருக்கு. அதான் இப்போ நம்ம எடுக்கிற படம் இருக்கும்ல, இப்போ எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு காப்பேரான சிங்கம் இந்த மாதிரிலாம் ஒரு சில அதில் சின்ன மாடல் இருக்கும். ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு கிராமத்தில் நடக்கிற அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இப்போ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிக்கிற விஷயம் ஒன்று இருக்கும்ல, இந்த மாதிரி படம் எடுக்கணும். அந்த மாதிரி என்ன மாதிரி படம் எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஒரு முதல் படம் எடுக்க உங்களை சுற்றி எல்லாமே இங்கே பிரச்சனை தான். கரெக்ட். ஏன்னா அவங்க மாற்றிக்கிற மாதிரி. இப்போ நான் பெட்ரோல் டீசல் எடுத்தது வந்து இட்ஸ் அ ஹியூஜ், அது ஒரு பெரிய விஷயம். அதில் வந்துட்டு அந்த பெட்ரோல் டீசல் பைப் லைனை புதைச்சாங்க. அதில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துட்டாங்க, மைக்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ 79ல் இருந்த அந்த இடம் இன்னைக்கு ஹார்பரோட மெயினான ஏரியாவாக இருக்குது. கரெக்ட். நான் வந்து 2002ல பார்த்த 800க்கு முன்னாடி இந்த இடம் பார்த்துருக்கேன். 2003 2004 நாங்கள் போய் வர்ணஜாலத்துக்கு அங்கே மாண்டேஜஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கே தான் போயிட்டு அவர் ஸ்ரீகாந்த் வந்து சதாவை என்கவுண்டர் பண்ணுவாங்க சீன், அது அங்கே தான் பிளான் பண்ணோம். அங்கே ஜனங்க வந்து எங்களை எடுக்க விடல, ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க. 2003 நான் சொல்கிறேன். 20 இயர்ஸ் கழிச்சு போனால் அது எதுவுமே இல்லை. பார்த்தா அவங்க எல்லாம் 800க்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த அனல் மின் நிலையத்துக்கு வாசலில் குடியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து காலி பண்ண போகிறாங்க. ஸோ 20 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை எனக்கு அப்போ தெரிஞ்சுது, இது என்ன காலி பண்ணுறாங்க. அப்போ நான் அதை ஒரு கதையை எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் போய் பார்க்குற மனிதர்கள் இப்போ சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது நமக்கு தெரியல. நேற்று ஒரு விஷயம் பார்த்தா, அந்த குண்டு மிளகா சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்றாங்க. அது வந்து ஏன்னா அது இந்தியாவோட ப்ராடக்ட் கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் கிரீன் சில்லி, பச்சை மிளகா, அந்த நீட்டாக இருக்கும், அதுதான் இந்தியாவில் வர்றது. இந்தியாவோட நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். காஞ்ச மிளகான்னு வந்து அந்த குண்டு மிளகான்றது இம்போர்ட்டட் மிளகா. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும்ன்றான். ஏன்னா அது நம்ம வெதருக்கான மிளகா கிடையாதுன்றான். ஸோ இதை பற்றி படம் எடுங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும், அது எல்லாருக்கும் புரியணும். ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்றது வந்து அது எல்லாருக்கும் புரியணும். அப்புறம் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை பார்க்குறவங்க வந்து நான் எதுக்கு பிரச்சனையை பார்க்கணும் தான் நினைக்கிறேன். அதான் முதலே சொன்னேன், இன்னைக்கு வர்றவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையை பார்க்கறதுல பெரிய உடன்பாடு இல்லைன்னு நான் இந்த டீசலில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து சிரிக்கணும், ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. தேட்டருக்கு வந்தோமா நல்லா எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நல்லா சிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது நீ என்ன சொல்கிறது கூட அவங்க கவனிக்கல. கரெக்ட். ஸோ தே வாண்ட் டு ஒரு லாஃப் ரயட் நடக்கணும்னு நினைக்கிறாங்க தேட்டரில். ஸோ உங்களை சுற்றி நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அது எல்லாருக்குமான விஷயமானு பார்த்துங்க. டார்கெட் ஆடியன்ஸ்னால அந்த மாதிரி எல்லாருக்குமான பிரச்சனையாக பாருங்கள். இப்போ நான் வந்து எடுத்தது வந்து அடங்காதே வந்து அந்த டீசல் எழுதி 18 வருஷம் ஆச்சு, அடங்காதே எழுதி 14 வருஷம் ஆச்சு. 2 படத்தையும் இன்னும் யாரும் தொடக்கூடல. 2 கதையுமே யாரும் தொடக்கூடல. கோ இன்சிடென்ட் கூட நடக்கல. இந்த மாதிரி ஒரு சீன் அவன் எடுத்தான்ப்பா, இந்த அப்படி கூட எடுக்கல.
அப்போ ஒரு விதத்துல நான் படைப்பாளியா பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை ஒன்றும் தொடக்கூட யோசிக்கிறான்னா அந்த விஷயத்தை நான் தொட்டிருக்கேன் அப்படின்னு. அடங்காத என்னன்னா, ஒரு கோத்ரா ரயில் இருப்பு, அது கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல இருந்து கோத்ரா ரயில் இருப்பு வரைக்கும் ஹவு தே மேனிபுலேட், ஓட்டு வாங்குறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்படி இந்த அரசாங்கத்தை மாத்துறானுங்க, நான் இப்போ யோசிச்சேன். இது ஒரு கதையா வச்சு பண்றேன். இப்போ இதுக்கு நான் சஃபர் ஆகிறேன். பட் ஆனால் அந்த கதையிலேருந்து ஒரு சீனை கூட யாரும் எடுக்கல திரும்ப. அதே மாதிரி நானும் பார்த்துட்டு இருக்கேன். நாம எடுத்து சென்சார் பண்ணியே 4 வருஷம் ஆகி போச்சுறேன். இன்னும் ஏன் ஒருத்தர் கூட அது படம் எடுக்கல, சொல்றதுக்கு பயமா இல்லைன்னு. ஸோ அப்போ நான் அந்த சமுதாயத்தை கவனிச்சு எல்லாருக்கும் தேவையான ஒன்று எடுத்தேன். இப்போ அது தேர்தலில் சாரு அது இது நிறைய பிரச்சனையும் நிற்குது. இங்கே சிறுபான்மையினர், திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை, நிறைய பிரச்சனை வருது. இன்னும் போக போக நிறைய வரும். ஸோ இப்போ நான் டீசலுக்கு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன கொண்டாடுவானுங்களோ, 5 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு 6 மாசத்துலேயே நம்ம அடங்காத படத்தை கொண்டாடுவானுங்களோ, எதிர்காலத்தை நோக்கி என்னோட பார்வை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் பாருங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனையை பாருங்க, அது எவ்வளோ காலம் சஸ்டைன் ஆகும்னு பாருங்க. சில பிரச்சனை வரும், உடனே போயிடும், அதையும் பாருங்க. ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஓடிடி பார்க்குறது, உங்களோடது ஓடிடியோட உங்களோட பார்வை என்ன? ஓடிடி பற்றி உங்களோட பார்வை என்ன? இல்லை, ஓடிடியும் சீக்கிரம் அழிஞ்சிடும். அழிஞ்சது வாய்ப்பு ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். ஓகே. ஏன்னா யூடியூப்ல அதை விட இப்போ நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. யூடியூப் கோயிங் டு பி காங்கர் த பிஸ்னஸ் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஒருத்தனை பிடிச்சி அவனை விற்று அவன் ஒரு போட்டு அது ஒரு காசு வரதை விட நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா அசால்ட்டாக ஒரு 50K 60K 1 மில்லியன்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய ரெவென்யூ வரும். பட் குட் மூவி உங்களுக்கு நீங்கள் ஓன் பிளாட்ஃபார்ம், எப்படி நாமளே நம்மளை விற்றுக்கிற மாதிரி யூடியூப்ல நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் படத்தை போட்டு வேண்டியதானே, யார் கேட்க போகிறா? வர்ற காசுலாம் உங்களுக்கு தானே. அதுவும் சீக்கிரம் வந்துடும். அப்போ ஓடிடி சஃபர் ஆகும். அவன் என்ன ஒரு பெரிய இது வச்சு அது வச்சு இந்த மாதிரி அதில் ஒரு பெரிய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறான், அவன் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். அதுவும் சீக்கிரம் அழிஞ்சிடும். வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு 200% இருக்குது. அதெல்லாம் எப்படி டிவி ஒரு கட்டத்தில் நமக்கு போர் அடிச்சதோ, ஃபோனு இன்னும் கொஞ்சம் நாளில் போர் அடிச்சிடும். ஃபோன் ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சிடும். என்னன்னா அவங்க நம்மளை என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வேலை பார்க்குறானுங்க ஒழிஞ்சு ஃபோனே சீக்கிரம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ நிறைய பேர் தேர் த்ரோயிங் தர் ஃபோன்ஸ் அவுட். அது நம்ம சீக்கிரம் நடக்கும். எல்லாமே போர் அடிச்சிடும் நம்ம ஆளுங்களுக்கு. ஏன்னா எல்லாமே அப்படி சீக்கிரம் போர் அடிச்சது. அம்மா மனைவி எல்லாம் நண்பர் சகோதரன் எல்லாமே போர் அடிக்கிறதால ஃபோனும் போர் அடிச்சிடும், சீக்கிரம் போர் அடிச்சிடும். ஓடிடியும் போர் அடிச்சிடும். இல்லை, எதனால கேட்டேன்னா, நான் ஒரு 2016 and 15 நான் ஒரு இப்போ சீக்ரெட்டில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு நான் கதை சொல்லி அது ஓகே ஆச்சு. 12 days ஷூட் போனேன். ஆனால் ஷூட்டுக்கு அப்புறம் 12 daysக்கு அப்புறம் வேறு காரணத்தினால நின்று போச்சு. அகைன் இப்போ திரும்பியும் ஒரு 3 to 4 days முன்னாடி தான் ஒரு ஓடிடிக்கு சொல்லி கதை ஓகே ஆயிருக்கு. ஸோ இல்லை, ஓடிடிக்கு நீங்கள் வாழ்த்துக்கள். ஓடிடி நீங்கள் அது ஒரு பெரிய ப்ராசஸ், லாங் ஜேர்னி. ஆமாம், நீங்கள் இப்போ விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம தம்பி பிரசாந்த் தான் பண்ணலாம். அவர் ப்ரூஸ்லி பண்ணிட்டு வழக்கம் போல திருப்பி புத்தகத்தை எடுத்துட்டு நானும் பைக்கில் சுத்தாத இடம் இல்லை, எனது அடங்காத ரிலீஸ் ஆகலை. சரி 2 பேரும் நானும் முயற்சி பண்ணேன், அவனும் முயற்சி பண்ணுறான். அப்போ அந்த கதை சொன்னதுலேருந்து ஷூட்டிங் போனதுக்கு 2.25 வருஷம் ஆச்சு. ஓகே, 2 years, அப்புறம் 8 months ஆச்சு. அப்புறம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க அது ஜீல. இப்போ இன்னொரு நண்பர் இதே மாதிரி ஓகே பண்ணி ஓடிடி ஓகே பண்ணி அமேசானில் ஓகே பண்ணி ஆச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு லாங் ப்ராசஸ். ஏன்னா அவங்கள இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க பார்க்குறாங்க. நமக்கு இருக்கிற மாதிரி அவன் ஹிந்தியில் இருப்பான், தெலுங்கில் இருப்பான், அந்த கன்னடாவில் இருப்பான், ஸ்பானிஷ் இருக்கும், மெக்சிகன் இருக்கும், நிறைய இருக்கும், அமெரிக்கா, வேர்ல்டு வைடு, ஆஸ்திரேலியா, எல்லா கண்ட்ரிலையும் அவனுங்க அதை பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு வேர்ல்டு வைடு ஒன்று பட்ஜெட் ஒதுக்கி இந்தியாவுக்கு இதை மட்டும் ஓகே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அது நம்ம ரொம்ப நம்பிக்கிட்டு ஓடிடியில் ஓகே ஆகிடுச்சு வெயிட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்ற. எதனால் இது சொன்னேன்னா, நான் அதே ஓடிடி இல்லாமல் நிறைய ப்ரொடியூசர்ட்டையும் கதை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். 20 பேருக்கு அப்புறம் தான் இந்த ஓடிடியில், சேம் ஓடிடிலேயே நான் வேறு ஆட்களையும் பார்த்துமே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆச்சுன்னு வச்சுங்களேன். இது அதோட தாக்கமாக எதனாலன்னு தெரியல. பட் இப்போ ஓகே சொல்லி ஃபர்தராக வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இப்போ தான் வந்திருக்குது. இது இன்னுமே போகுமா அப்படின்றது தெரியல. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்குதுன்றதை சொல்கிறேன் நான். இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். ஓடிடின்றது ஒரு லாங் ப்ராசஸ்ன்றேன். ஆமாம், ஹையரார்கி இருக்குல்ல. ஓகே, அதோட ஹையரார்கி உங்களுக்கு தலை சுற்றுற ஹையரார்கி. இங்கே ஒரு ஹெட் இருப்பார், ரீஜனல் ஹெட் இருப்பார், அப்புறம் இந்தியா ஹெட் இருப்பார், அப்புறம் இன்டர்நேஷனலுக்கு ஒருத்தன் மார்க்கெட்டிங் இருப்பான், அது ஒரு டீம் இருக்கும். அப்புறம் அதை எவாலுவேட் பண்ணுறதுக்குன்னு, அதை வேல்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அப்புறம் அதை பட்ஜெட்டிங் பண்ணுறது ஒருத்தர் இருப்பான். அப்புறம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்புறம் இந்த உங்கள் கதையை எடுத்து வச்சு அவனுங்க இப்போது எப்படி நம்ம சர்வே எடுக்கிறாங்கல்ல,
உங்களுக்கு பேஸ்ட் பிடிக்குன்னா ஏன் பிடிக்குது, ஆமா. உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா. அந்த மாதிரி நீங்க பாஸ் பண்றது, ப்ளே பண்றது, எந்த சீனை ரீவைண்ட் பண்ணி பாக்குறீங்க, எந்த படம் அதிகமா போகுது, அவனுக்கு தே நோ யுவர் டேஸ்ட். ஓகே இதுதான் அதிகமா விற்குது, ஃபேமிலி மேன்ல இந்த எபிசோட் விற்குதுன்னா அது அடுத்த எபிசோட் அந்த இதுல வந்து அதிகப்படுத்தும். இதெல்லாம் அவனோட நம்ம டேஸ்ட் என்ன புரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் உங்க கதையில கொண்டாந்து வைப்ப சொல்லுவோம். இந்த மாதிரி கதை தான் இங்க இப்படி ஓடி இருக்கு, ஸோ நீங்க அந்த மாதிரி ஹை பாயிண்ட்ஸ்லாம் வைங்கன்னு சொல்லுவோம். அதை வச்சு திருப்பி எழுதி காட்டணும், அதை அவனுங்க எக்ஸிகியூஷன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. இல்லை அதை வச்சு தான் சொன்னேன். ஏன்னா இத்தனை கிட்டத்தட்ட அந்த நான் கதையை எழுதி ஃபைனல் பண்ணுறதுக்கு நானே ஒரு 100 தடவைக்கு மேலே கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இவங்க ஓடிடிக்கு நீங்க பண்ற கரெக்ஷன்லாம் உங்களுக்கு செல்ல அதை இவங்க பார்த்துமே கரெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்ல வரப்ப நீங்கள் சொல்கிறத அவங்களுமே பார்த்து நிறைய கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக 3 years ஆச்சு. அகைன் இப்போ தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 3 years ஆயிடுச்சுன்னா நடக்குது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன், இட்ஸ் ஒரு 3 years ப்ராசஸ் தான் அது. அது ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நடக்கலாம், உடனே நடக்கும். ஓகே அது நடக்குது வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன் ஒரு 3 years ப்ராசஸ் அது. அவனுங்க போட்டு முதல்ல நீங்க அவனுங்க இழுப்புக்குலாம் வருவீங்களாம் பார்ப்பானுங்க. அதுதான் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆக்சுவலாக நிறைய நாள் வெயிட் பண்ண வச்ச காரணம் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட பேஷண்ட் டெஸ்ட் பண்றாங்களோ அப்படின்ற காரணத்தை. இல்ல அதுவும் ஒரு காரணம். பட் அவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் பார்ப்பானுங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், ஆர்டிஸ்ட் கிடைக்கணும், நிறைய இருக்குது. ஓகே அது டிபெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக இப்போ இது வந்து ஒரு நான் 3 பார்ட்டாக அப்படி தான் நான் கதையாக எடுக்கும்போது வச்சுருந்தேன். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இப்போ நீங்கள் சொன்ன அதுலேயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு நான் சொல்லும்போது என்னை 2 yearsக்கு மேலே கேட்டு வெயிட் பண்ண மட்டுமே வச்சாங்க. பட் கதையெல்லாம் ஓகே, கதை ஓகே, எந்த கரெக்ஷனும் இல்லை, ஃபர்தராக மட்டும் அதை என்னென்ன பண்ணலான்னு பாருங்கன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 years வெயிட் பண்ண மட்டுமே வச்சாங்க. இது நான் இதுக்கப்புறம் தான் சரி ஓடிடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக பண்ண சொன்னாங்க. சீரியஸ் நீ பாட்டெல்லாம் வந்து சீரியஸாக மாற்றி கதையை மாற்ற முடியும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இதை ட்ரை பண்ணேன். இதை ட்ரை பண்ணியும் 3 years ஆனதுக்கப்புறம் தான் இங்கே போயிருக்கு. இப்போ நான் நீங்கள் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணி நிறைய இடத்துல நீங்கள் பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏதோ உங்களை பேசுகிற மாதிரி பேஷன்ஸ் இஸ் எவ்ரிதிங். பொறுத்தார் பூமி ஆழ்வார், அவ்வளோதான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். நடக்கிற வரைக்கும் இல்லை அது முடிகிற வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். ஓடிதான். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இன்டர்வல் வந்து ரொம்ப கரெக்டான இடத்துல இதாக இருந்தது. நான் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். அவர் ஹரிஷ் கல்யாண் சரி பார்த்துருவாங்களா அப்படின்ற இடத்துல கரெக்டாக இன்டர்வியூ. ஸோ அது செம்ம ஹைப்பாக இருந்தது. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இப்போது பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நடிக்கிறதுக்கா, ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுத்துக்கும். இப்போ நீங்கள் சொன்னது இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஏடியா ஜாயின் பண்ணணுன்னா வில் ஹாவ் டு லேர்ன் அலாட், படிக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபியூ குட் புக்ஸ், அது டெக்னிக்கல் புக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இல்லை டெக்னிக்கல் புக்கு தேவையில்லை. டெக்னிக்கல்றது டிபெண்ட்ஸ். அதான் சொல்கிறேனே, நான் வந்து இப்போ ஃபிலிம் இருந்துச்சுங்க, இன்னைக்கு ஃபிலிமே கிடையாது. டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நாம் இன்றைக்கி எடுக்கிற கேமரா வந்து நான் எடுக்க ஆரம்பித்தது வந்து இதில் அலெக்ஸாவில் எடுத்துகிட்டு இருந்தோம். அலெக்ஸா S35 எடுத்தோம். இப்போ பார்த்தா சோனி வெனிஸில் தான் முடித்தேன். அதுக்குள்ளே அப்டேட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. ஸோ இன்னி இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து டெய்லி ஒரு கேமரா வரும். டெக்னிக்கல் அப்டேஷன்றது வந்து அது கேமராமேன் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரேம் வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன வருது இண்டஸ்ட்ரிக்குள்ளே, உங்கள் சீனை வந்து என்ன மாதிரி சொல்லணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் என்னென்னா ரைட்டிங் வந்து எமோஷன் ஆல்வேஸ் சேம். அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தான், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அம்மா தான். ஸோ அந்த எமோஷன்றது கோர். அப்போது நீங்கள் அந்த புத்தகங்கள் தான் படிக்கணும். நீங்கள் ரஷ்ய நாவல்கள் என்னை கேட்டால் நிறைய படிக்க சொல்லுவேன். அவர் மிஷ்கின் சார் சொல்லுவார். நானும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய படிச்சிருக்கேன். அஜயன் பாலா, அவர் மிஷ்கின்லாம் எனக்கு அவர் கொஞ்சம் க்ளோஸ் இருந்ததில் அவங்க நிறைய புத்தகம் சொல்லியிருக்காங்க. புத்துயிர்ப்புன்னு ஒரு புக் இருக்குது, அது படிங்க. புத்துயிர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புக்கு. நான் படித்து திரும்ப வாட்ச புக்கு. அப்புறம் மக்சிம் கார்கியோட தாயின்னு ஒரு புக் இருக்கும், அதுவும் படிங்க. இதெல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த புக்கில், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய ப்ளே பண்ணுவாங்க, இன்ட்ராக்ஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும், நிறைய ட்ராமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பிகினஸாக நீங்கள் இதை படித்து முடிக்கிறதுக்கு 4-5 மாதம் ஆகிடும். இந்த 2 புக்கும் படிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகிடும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி புத்தகங்கள் படிங்க. தமிழில் வந்து எல்லா ரைட்டர்ஸும் படிங்க. தமிழில் வந்து இமயம், கண்மணி குணசேகரன்லாம் 2 பேர் எங்கள் ஊருக்காரங்க, விருதாச்சலம் 2 பேருமே. கண்மணி குணசேகரனோட தான் வெளில இருக்குன்னா ஒரு புக் எழுதியிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அவர் ஆப்வியஸ்லி ஜெயமோகன் வந்து சினிமாவாகவே இருக்கும், அவர் படிச்சிங்கனாலே இதுவாகவே தான் இருக்கும். இமயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆறுமுகம், கோவிர் கழுதிகள் அதெல்லாம் படிங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராமாவாக இருக்கும். சாமானிய மக்களோட நம்பிக்கை, சாமானிய மக்களோட வலி பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எங்கே சஃபர் ஆகுறாங்க, அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, அவங்க வாழ்க்கைக்குள்ள. நமக்கு வந்து காரு பங்களா தான் சந்தோஷம்னா, அவங்க போய் சாமி கும்பிட்றது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு வேளை போய் காலைல போய் நான் நினச்ச சாமி கும்பிட்டோம்னா சந்தோஷம். அதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ இடையூறு இருக்குது. அந்த சாமியை போய் ஒரு நடந்து போய் கும்பிட்ற தூரம் தான், ஆனால் அதுல அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, இதெல்லாம் சொல்லி டீல் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து சாமானிய மக்களை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களால் சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ இன்ட்ராக்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் படிங்க. மலையாள ரைட்டர்ஸ் இருக்காங்க, பஷீர் இருக்காரு, ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணனோட புக்கு படிங்க, நிறைய இருக்குது. எஸ் ராமகிருஷ்ணன் புக்கு படிங்க, அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இருக்குது, புக்கு படிங்க. உங்களுக்கு வந்து அது எவர்கிரீன், ஒரு குடோன் மாதிரி, எமோஷன் குடோன் ஆகிடுவீங்க நீங்கள். நிறைய ரைட்டிங்கில் நல்லா வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.